அவருடைய ஆலோசனை நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். நம்முடைய சரீரத்தின் ஆரோக்கியம் எங்கே இருக்கிறது? நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாகவும் நம்முடைய எலும்புகள் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய ஆலோசனை என்ன தெரியுமா? அந்த வசனத்திலே அவர் சொல்றார், அது உன் நாபிக்கு ஆரோக்கியம். எது? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்கள் தான் அது. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருகப்படும். நமக்கு நீடித்த நாட்களாய் தீர்க்காயுசோடு ஆரோக்கியமாய் சமாதானமாய் நாம் இருக்க வேண்டுமானால் அவருடைய போதகத்தை மறக்கக்கூடாது. அவருடைய கட்டளைகளை எல்லாம் நம்முடைய இருதயத்தில் பத்திரமா வைத்திருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் தேவ பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்பதற்கு எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறோமோ அதற்கு இணையான நேரத்தை வேதத்தை வாசிப்பதற்கு, அதை தியானிப்பதற்கு நாம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க 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 அந்த வார்த்தைகளை இருதயத்திலே பத்திரப்படுத்தும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்முடைய சரீரத்திற்கு ஆரோக்கியத்தை தருகிறது. அந்த வார்த்தை நம்முடைய எலும்புகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருகிறது. ஒரு ஊழியத்திற்கு நாம் செல்லும் பொழுது அநேகர் வந்து நம்ம இடத்துல ஜெபிப்பார்கள். அதில் கொஞ்சம் வயதானவர்கள் வரும் பொழுதெல்லாம் எலும்புகள் பலவீனமாக இருக்கிறது, மூட்டுகள் வலிக்கிறது, வயது ஆக ஆக நம்முடைய சரீரத்தில் இயல்பாய் வருகிற பலவீனங்கள் தான் அது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த பலவீனத்தையும் அவர் மாற்றி நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தர விரும்புகிறார். கடைசி வரை நம்முடைய ஆயுட்காலம் வரை நமக்கு ஆரோக்கியமாய், நம்முடைய எலும்புகள் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டுமானால் நாம் ஜெபிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறோமோ அதற்கு இணையான நேரம் வேதம் வாசித்து இந்த வசனங்களை நம்முடைய உள்ளத்திலே நாம் வைத்து காத்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகள் நம்மை ஆரோக்கியமாய் நடத்தும். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நம்முடைய ஆலோசனைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆலோசனை தருகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜெபிக்கிற நேரத்திற்கு இணையாய் நம்முடைய வேதத்தை கவனமாய் வாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.